ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதேவ், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, புரட்டாசி மாத பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த புரட்டாசி மாதம் வந்து 17/9/2025 அன்னைக்கு பிறக்குது. இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கு. மேச ராசியை பொறுத்தவரைக்கும் 5 குடைய சூரியன், 6 குடைய புதன் ரெண்டும் ஒன்று சேர்ந்துருக்குது. 5 குடையவர் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நன்மை தான். அதே மாதிரி புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்குது. சூரியனும் புதனும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பொதுவாகவே வேலை போயிட்டு திரும்ப இப்போ யாராவது வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் ஈஸியாக வேலை கிடைச்சிரும். அதே மாதிரி வேலையில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். அதே மாதிரி 2 கூடிய சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துல இருக்காரு. சுக்கிரன் 5ல் இருக்கிறது வந்து ஒரு திடீர் அதிர்ஷ்டம். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி அதிபதிக்கு கோச்சாரத்தில் குருவோடைய பார்வை இருக்குது. அப்போ வந்து என்னென்னா திடீர்னு ஒரு நல்ல அமைப்புகள் இருக்குது, திடீர் அதிர்ஷ்டம் இருக்குது, குரு மங்கள யோகம் இருக்குது. உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் நிறைய முன்னேற்றங்கள் இந்த மாதத்தில் கட்டாயம் இருக்குங்க. செவ்வாய் பார்க்கறதுனால உங்களுடைய ராசியை செவ்வாய் பார்க்குறாரு. ராசி அதிபதியே பார்த்தாலுமே அது பார்க்கக்கூடிய கிரகம் செவ்வாயாக இருக்கனால ஒவ்வொரு முடிவையுமே நிறுத்தி நிதானமாக எடுங்க. கோபம் மற்ற மாதங்கள் கோபம் நிறைய வரும், டென்ஷன் வரும். ஒரு விஷயங்களை ஒரு சாதாரணமாக ஒருத்தங்க சொல்லும்போதே உங்களுக்கு வந்து அடக்க முடியாத கோபங்கள் வரும். கோபங்களை அடக்கி பழகிக்கங்க. முடிவை வந்து ஸ்லோவாக எடுங்க, டக்குன்னு எடுக்காதீங்க. செவ்வாய் எடுக்கும்போது கொஞ்சம் செவ்வாய் வந்து உங்களுடைய ராசியை பார்க்கும்போது ஸ்பீடாக போகக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக வரும். அது வண்டியிலேயா இருந்தாலும் சரி, நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவாக இருந்தாலும் சரி. அதனால் உங்களுடைய ராசியை செவ்வாய் பார்க்கறதுனால பொறுமையாக நிறுத்தி நிதானமாக முடிவெடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் சூரியன் சனி, அதாவது இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் சனியும் வந்து நேரடி பார்வை இருக்குது. அது கூட புதனும் சேர்ந்துருக்கனால வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. வீட்டில் நடக்கும்போது கூட கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த சூரியனும் சனியும் பார்க்குறது, சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கார். அது வந்து என்னென்னா மருத்துவ செலவை குறிக்கக்கூடியது. சனி பார்க்கறதுனால போன், சூரியன்னா வந்து எலும்பு குறிக்கக்கூடியது. சனி வந்து அதை ஃப்ராக்சர் பண்ணி விடுறதுக்குன்னே இருப்பார். அதனால் கவனமாக இருங்க. இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு வந்து கட்டாயம் பண்ணிக்கோங்க. சனிக்கிழமை இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை வழிபாடு பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் வந்து சனிக்கிழமை வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க, பெருமாள் வழிபாடு பண்ணிக்கோங்க. இந்த புதனும் சனியும் வந்து பார்க்கறதுனால நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், யாரையும் இந்த மாதம் நம்பாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நம்பிக்கை துரோகத்தை பண்ணுறதுக்குன்னு எங்கேயாருந்து வந்துருவாங்க. கட்டாயம் கவனம் தேவை. நிறைய இதில் வந்து நீங்கள் லாஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த இழப்புலேருந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். ஸோ அதனால் புதன் சனி பார்வை இருக்கனால பண விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, யாரையும் நம்பாதீங்க. முக்கியமாக உத்தியோகத்தில் இருக்கவங்கள, தொழிலில் இருக்கவங்களும் சரிங்க, பணத்தை யார்கிட்டையாவது கொடுக்கறது, எம்டி செக்கில் கையெழுத்து போடுறது, ஜாமீன் போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. டோட்டலாக இந்த மந்த் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் தான் வந்து ஒரு ஃப்ரெண்டோ அல்லது நமக்கு ரொம்ப முக்கியமானவங்களோ வந்து நம்மளை வந்து உதவி கேட்பாங்க. அது நம்மளை போய் மாட்ட வைக்கிற மாதிரியே இருக்கும். அது நம்மளுடைய கர்மாவா அவங்களுடைய கர்மாவான்னு புலம்பி, அதாவது எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் யோசிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால் ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாகவும் இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் ஃபஸ்ட் கிளாஸாக உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. பொதுவாக தொழில் செய்கிறவங்களுக்கு நிறைய லாபங்கள் இருக்குது. 10ல் இருக்கக்கூடிய ராகு வந்து இனி வந்து வாழ்க்கையில் அந்த தொழிலை முடக்கணும் அப்படிங்கக்கூடிய இதை வந்து கொண்டு வராது. படிப்படியாக உங்களுக்கு முன்னேற்றம் தான். தொழிலிருந்து நல்ல இன்கம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்தை குருவும் பார்க்குது, 2வது வந்து ராகுவும் இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு நடக்க போகுது. 10 குடையவர் 12ல் இருக்கனால தொழிலுடைய விருத்தி, அபிவிருத்தி, நல்ல வளர்ச்சி இதெல்லாம் இருக்கும். சூரியன் எங்கே பார்க்குதோ, அந்த யாரை பார்க்குறாரோ எங்கே பார்க்குதோ அந்த இடம் வளர்ந்தாகும். ஸோ சூரியன் பார்க்கக்கூடிய இது வந்து 10ஆம் அதிபதியை பார்க்குறாரு உங்களுக்கு கோச்சாரத்தில். அப்போ வந்து என்னென்னா தொழில் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி, நல்ல மூமெண்ட்டு, க்ரோத்து நல்லா இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும். தொழில் ரீதியாக நிறைய அலைச்சல்கள் இருக்கும். அந்த அலைச்சல்கள் எல்லாமே ஒரு நல்ல ஆதாயத்தில் தான் கட்டாயம் போய் முடியும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு படு சூப்பராக இருக்குது. என்ன அப்படின்னா 6லேயே புதன் ஆட்சி உச்சம். அதனால்
உங்களுக்கு வந்து உங்கள அறியாமையே அதாவது ஒரு ஜாக்பாட் அப்படிங்கிறது எப்படின்னா, உங்களுக்கு உங்களுக்கு முன்னாடி நெறைய சீனியர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது, அவங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையினாலயோ, அவங்களுக்கு உடல்நிலை பாதிப்போ அல்லது வேற ஏதாவது ஒரு விஷயமா ஆயி, அது வந்து அப்படியே ஸ்கிப் ஆயி உங்ககிட்ட வரும். உங்களுக்கு முன்னாடி ஒரு 4, 5 பேர் இருந்தா கூட சீனியாரிட்டில, அது ஆனா உங்களுக்கு ஸ்கிப் ஆயி வரும். அந்த மாரி ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு உத்தியோகத்துல இருக்கு. அதே மாரி தனியார் துறையில வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரிங்க, இவ்வளோ நாளா வேலை இல்லாம தேடிட்டு இருக்கவங்களுக்கும், கட்டாயம் இந்த மாதம் வேலை கிடைக்கும். அதே மாரி வேலையில இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். நெறைய பேர் வந்து இந்த வெளிநாடு, வெளியூர் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்கலாம் இந்த மாசம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, கட்டாயம் வெளிநாடு போறதுக்கோ, அல்லது வெளியூர் போறதுக்கோ உண்டான மாற்றங்கள் இருக்கு. அதே மாரி உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல டைமு. இந்த டைம கரெக்ட்டா நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய பெயர், புகழ் எல்லாமே நல்லபடியா பேசப்படும். அதுக்குண்டான அங்கீகாரமும் உங்களுக்கு கட்டாயம் உறுதியாக இருக்கு. படிப்ப பொறுத்தவரைக்கும் படிப்புல நல்ல மாற்றங்களும், முன்னேற்றங்களும் உறுதியாக இருக்கு. நெறைய பேருக்கு வந்து பிளேஸ்மெண்ட் படிச்சு முடிச்சோனே பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு இந்த டைம்ல வந்து நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இன்டர்ன் போயிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த கம்பெனில நல்ல வாய்ப்புகள் குடுப்பாங்க. நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய கரெக்ட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. உங்களுடைய ராசி அதிபதியே 7ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, 7ஆம் இடம்ங்கிறது திருமணம் ஸ்தானம். ஸோ திருமணத்தில இருந்த தடை தாமதங்கள்லாம் நீங்கும். திடீர்னு திருமண வாய்ப்புகள் வரும். அத குரு வேற பார்க்குறாரு. அதனால நெறைய பேருக்கு திருமணம் கைகூடுறதுக்கு உண்டானது, நிச்சயங்கள் நடக்கிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் இந்த மாசம் உங்களுக்கு நடக்கும். அதே மாரி அதாவது புரட்டாசி மாசம் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஆனா, அதுக்குண்டான நிகழ்வுகள், அதுக்குண்டான விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாசம் நடக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல நெறைய இருக்கு. அதே மாரி பார்ட்னர்ஸ் புது பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க. ஏற்கனவே இருந்த பார்ட்னர்ஸ் விலகி புது பார்ட்னர்ஸ் கிடைக்கிறது. அப்புறம் தொழிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முதலீடுகள் செய்றதுக்கு ஒரு நல்ல பார்ட்னர்னா, அந்த பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாரி குரு வந்து செவ்வாய பார்க்குது. அப்ப குரு மங்கள யோகம். அப்ப குரு மங்கள யோகம்னா, புதுசா ஒரு இடம் வாங்குறது, தொழிலுக்காகவோ அல்லது வேற எது பிசினஸ்க்காகவோ வந்து ஒரு இடம் வாங்குறது, வாகனம் வாங்குறது இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. நெறைய பேருக்கு வந்து வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம். ஏன்னா சுக்கிரனும், கேதுவும் 5ஆம் இடத்துல இருக்கு. அதிர்ஷ்டத்த குடுக்கக்கூடியது. சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறது, 9ஆம் இடத்துல இருக்கிறதெல்லாம் ஒரு சூப்பரான அதிர்ஷ்டமான அமைப்பு. இந்த மாதம் வந்து உங்களுக்கு சுக்கிரன் 5ல இருக்கனால, நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்டமா கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதம் வந்து பொதுவாவே உங்களுக்கு ஒரு நல்ல மாதமா தான் இருக்குது. இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, புத்திர ஸ்தானமும் கூட. ரொம்ப நாளா அதாவது குழந்தைகள் இல்லாம இருக்கிறவங்க இந்த மாதம் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க. சுக்கிரனும் 5ல இருக்கனால, குலதெய்வத்துடைய ஆசீர்வாதத்தோடயே உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரும். அதே மாரி பாசிட்டிவான ரிசல்ட்டுகள் வரும். புத்திர பாக்கியம் ஆட்டோமேட்டிக்காவே இயற்கையா சில பேத்துக்கு வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. இந்த 10ல இருக்கக்கூடிய 11ல இருக்கக்கூடிய ராகு வந்து நெறைய லாபத்த ஈட்டி குடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதே மாரி 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. நீண்ட தூர பிரயாணம் பண்றது, ஒரு புனித ஸ்தலங்களுக்கு போறது, அதே மாரி உங்களுடைய ஆசை, அபிலாசைகள், விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமா தான் இந்த மாதம் இருக்க போது. சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா, 12ஆம் இடத்த பார்க்குறாரு. அங்க சனி இருக்கு. சனி, சூரியன் நேரடி பார்வை இருக்கு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, எலும்புகள்லாம் வீக் ஆகும். 6ஆம் இடம்ங்கிறது மருத்துவ செலவு. அதனால என்னன்னா, எலும்புகள்லாம் வீக் ஆகுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதனால அதெல்லாம் பார்த்துக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா போகணும். ஏன்னா சூரியன், சனி இருக்கும்போதே வந்து இந்த ஜாயிண்ட் பெயினோ அல்லது ஹார்ட் சம்மந்தப்பட்டது, கண்ணு நரம்பு சம்மந்தப்பட்டு, பார்வை கோளாறுகள் இந்த மாரி விஷயங்கள்ல மருத்துவ செலவுகள் கட்டாயம் உறுதியாக இருக்குது. அதனால கவனமாக இருங்க. அது கூட புதனும் சேர்ந்திருக்காரு. புதன் ஆட்சி உச்சமா இருக்காரு. அப்ப 6ஆம் இடம் அப்படிங்கும்போது இந்த மாதத்துல வந்து நான் ஏன் கவனமாக இருங்கன்னு சொல்றேன் அப்படின்னா, உங்கள விட உங்களோட எதிரி வலுத்திருக்காரு. அப்ப நீங்களும் சாதாரணமான ஆட் கிடையாது. ஆனா எதிரிகள் வலுவாக இருக்கக்கூடிய மாதம் இது. 6ஆம் இடம் ஆட்சி பெற்று உச்சம் பெற்றிருக்காரு. அப்போ அத சனி வேற பார்க்குது. அப்போ உங்களை ஏமாத்துறதுக்குன்னே நெறைய பேர் இருப்பாங்க. துரோகம் பண்றதுக்கு நெறைய பேர் வருவாங்க. ஸோ இதுல எல்லாம் கவனமாக இருந்துக்கங்க. பொதுவாவே நண்பர்களே எதிரியாக மாறுறது, நண்பர்களே துரோகியாக மாறுறதுன்னு எங்கேயாவது ஒரு பக்கம் கேட்டிருப்பீங்க. அது உங்களுக்கு நடக்கணுமா? வேண்டாம். அதனால ஜாக்கிரதையாக இருங்க நான் சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா கோச்சாரத்துல புதன், சனி இருக்கும்போது, நீங்க யார நம்புறீங்களோ அவங்களே உங்கள ஏமாத்திட்டு போவாங்க. அது ஃப்ரெண்டாவும் இருக்கலாம், லவ்வராவும் இருக்கலாம். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. முக்கியமா தொழில் செய்றவங்களோ அல்லது உத்தியோகத்துல இருக்கவங்களோ, இவங்கள நம்பி ஒரு விஷயத்த ஒப்படைக்காதீங்க. பண விஷயமா இருந்தாலும் சரி. இது வந்து மிஸ்யூஸ் பண்ணப்பட்டா என்ன பண்றதுங்கிறத யோசிச்சுட்டு தான் செய்யணும். ஒரு எமர்ஜென்சி இக்கட்டான ஒரு சூழ்நிலை
இவங்கள நான் நம்பி தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா? அதில் என்ன நெகட்டிவ் வரும்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. ஏன்னா எல்லா விஷயமுமே வந்து பார்த்தீங்கன்னா சிந்திச்சு செயல்பட்டால் தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆட்சி உச்சி பெற்றிருக்கக்கூடிய புதன், ஆட்சி உச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதனை சனி பார்க்கறதுனால இந்த மாதம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். செக்கில் கையெழுத்து போடுறது, அதே மாதிரி ஒரு பாண்டில் படிக்காமல் கையெழுத்து போடுறது, ஒரு ஃபைனான்ஸில் போய் இவங்களுக்கு நான் கேரண்டிங்க என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி பணம் வாங்கி கொடுக்கறது, இந்த ஜாமீன் போட்டு நிறைய மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் நடக்கும். அதனால் வந்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு விஷயத்த மாற்ற முடியாது. அதனால் எச்சரிக்கையாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது பாருங்க. தவிர்க்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையா இருக்கும்போது வேற வழி கிடையாது. முடியாது அப்படிங்கிறத ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிட்டீங்கன்னா, 1 மாசம் 2 மாசம் வந்து அந்த கசப்பான உணர்வு இருக்கும். ஆனா அது நாளடைவில மாறி போயிரும். ஆனா ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த உறவே கட் ஆயிரும். நீங்க வாங்கி குடுத்தவங்களுக்கு கட்டல அப்படின்னா, அது பணமும் போகும், ஃப்ரெண்ட்ஷிப்பும் போயிரும். இதெல்லாம் யோசிச்சு முடிவெடுங்க. அதே மாரி செவ்வாய் உங்களுடைய ராசிய பாக்குது. இந்த உங்களுடைய ராசிய பார்க்கும்போது, ஒரு முடிவெடுக்கும்போது நிறுத்தி நிதானமா தெளிவா எடுக்கணும். செவ்வாய் சந்திரனை எப்ப பார்த்தாலும் சரி, கோச்சாரத்துல அப்படி பார்த்துச்சு அப்படின்னாலே மைண்டு படபடன்னு இருக்கும். ஒரு விஷயத்த கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது கோவமா இருந்தாலும் சரி, ஒரு ஆங்ஸைட்டியா இருந்தாலும் சரி, இந்த மாரி இதுல வந்து என்ன அப்படின்னு ஒரு குழப்பமான மனநிலை, இல்லைன்னா வந்து ஒரு அதாவது ஒரு சிச்சுவேஷன் நடந்திருக்கும். உடனே இம்மீடியட்டா அடுத்த செகண்டே யோசிக்காம ஒரு முடிவெடுத்து செய்யறது. அந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் இருந்து நீங்க வரணும். வேற வழி கிடையாது. அந்த மாரி எடுக்கும்போது உங்களுடைய வெல்விஷர் கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு, உங்களுக்குன்னு ஒரு நலம் விரும்பி இருப்பாங்க இல்லையா? அது யாரா வேணா இருக்கலாம். அது ஃப்ரெண்டாவும் இருக்கலாம், ஒரு குருநாதரா இருக்கலாம், அல்லது வந்து உங்களுடைய பெற்றோர்களாக இருக்கலாம். எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாம உங்களுடைய நலனும், உங்களுடைய வளர்ச்சி மேலயும் அக்கறையா இருக்கிறாங்க இல்லையா? அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னா ஒரு கவுன்சிலிங் போங்க. ஏன்னா செவ்வாய் பார்க்கும்போது ரொம்ப ஆங்ஸைட்டி அல்லது வந்து டென்ஷன்னு, படபடன்னு இருக்கக்கூடியது, இது எல்லாம் வந்துரும். அதுக்காகத்தான் சொல்றது. குரு பார்க்குறாரு, ஏதோ ஒரு சொல்யூஷன் கட்டாயம் உங்களுக்கு இருக்கும். பட் ஆனா வந்து முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிச்சுட்டு, இதில என்ன பாசிட்டிவா இருக்கும், இதில என்ன நெகட்டிவா இருக்கும் அப்படிங்கிறதுல கலந்து ஆலோசிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. செவ்வாய் 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. தொழில் ரீதியா நிறைய வளர்ச்சி அடையறதுக்கு இது உதவியா இருக்கும். 6ஆம் இடத்துல ஆட்சி உச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதன் வந்து கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல உங்களுக்கு வெற்றிய குடுக்குறது. நீண்ட நாளா முடியாம இருந்த ஒரு விஷயம் முடிவுக்கு வர்றது. ஒரு பஞ்சாயத்து போடுறது அப்படின்னா, அதுல ஜெயிக்கிறது. இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். நெறைய பேருக்கு வந்து காதல்னால மனவலி, மன சங்கடங்கள் இதெல்லாம் ஏற்படும். குழப்பமான நிலை இருக்கும். ஏன்னா புதன் 6ஆம் இடத்துல இருக்காரு இல்லையா? அதனால குழப்பமான மனநிலை இருக்கும். உங்களுக்கு பிரியமான உங்களுடைய காதலனோ அல்லது காதலியோ கட்டாயம் வந்து உங்களோட மனச ஏதாவது ஒரு வகையில கஷ்டப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றது. அது அந்த பிரேக்கப்ல இருந்து வெளில வர முடியாம கஷ்டப்படுறது. இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். பட் ஆனா எது வந்தாலும் கடந்து வர்றது தான் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு இது பண்ணுங்க. அதுதான் நல்லது. 5 குடைவர் 6ஆம் இடத்துல இருக்காரு. 6 குடைவரோட சேர்ந்து இருக்காரு. அதனால இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பொதுவா 7ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கனால கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி கணவன் மனைவி இடையே ஒற்றுமைகள் இருக்குங்க. முக்கியமா பெண்கள பொறுத்தவரைக்கும் இது ஒரு நல்ல மாசம். புதுசா நிறைய விஷயங்கள் செய்யறது. குடும்பத்துல இருக்கக்கூடிய இதெல்லாம் நீங்கி, சச்சரவுகள்லாம் நீங்கி, ஆதரவுகள் நீங்க என்ன செஞ்சாலும் அதுக்கு சப்போர்ட் பண்றது. இந்த மாரி விஷயங்கள் நடக்கும். வெளியூர் பிரயாணங்கள்ல ரொம்ப கவனமாக போணும். முக்கியமா பெண்கள் வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது, நீங்க மெதுவா போவீங்க, கரெக்ட்டா போவீங்க. ஆனா ஆப்போசிட்ல உங்கள பயமுறுத்துறதுக்குன்னே வருவாங்க. அதனால சூதானமாக இருக்கணும். பொதுவாவே ஒவ்வொரு விஷயத்தையும் கலந்து ஆலோசிக்கணும். திருமணமான பெண்களாக இருந்தா உங்க கணவர்கிட்டயும், திருமணம் ஆகாத பெண்களா இருந்தா உங்களுடைய பெற்றோர்கள்கிட்டயும் கலந்து ஆலோசிச்சுட்டு ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுதான் உத்தமம். ஆனா நல்ல வளர்ச்சிங்க. உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. 3ஆம் இடத்துல இருந்து குரு வந்து செவ்வாய 7ஆம் இடத்துல பார்க்கறதுனால கணவன் வழி ஆதாயம் அதிகமாக இருக்கு. அதே மாரி வந்து ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. புதுசா நகை வாங்குறது, ஒரு வாகனம் வாங்குறது, அந்த மாரி அமைப்பு இருக்கு. வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி ரொம்ப நாளா வீடு தேடிட்டே இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வீடு அமையறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு.
பொதுவாவே மேச ராசிய பொறுத்தவரைக்கும், கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு நல்ல மாசம். நெறைய முன்னேற்றங்கள் இருக்கும். நல்ல குரோத் இருக்கும். நெறைய வாய்ப்புகள் வரும். அது மூலியமா காசு, பணம் சம்பாரிக்கிறது. அதே மாரி வந்து நெறைய வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்றது, இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல மாற்றம். அரசாங்க துறையில இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். நெறைய குரோத் ஆகுறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் இருக்கு. அதே மாரி அரசியல்வாதிகளுக்கு வந்து இது ரொம்ப நல்ல அற்புதமானது. சூரியன், சனி இருக்கனால மக்களுடைய ஆதரவு, நெறைய மீடியா சப்போர்ட் இந்த மாரி விஷயங்கள் கிடைக்கும். நல்ல வளர்ச்சி, உங்களுடைய பேர், புகழ் எல்லாமே பரவ ஆரம்பிக்கும். பெரிய விஷயங்கள், அதாவது சின்ன விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு பெரிய விஷயங்களுக்கு எடுத்துட்டு போகும். நெறைய நல்ல மாற்றங்கள் இருக்கு. சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. வில்வ இலையினால சிவபெருமானுடைய வழிபாடு பண்ணினீங்கன்னா, அரசியல்வாதிகளுக்கு நல்லது. அதே மாரி கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய காலங்கள்ல வந்து சிவபெருமான 6 to 7 சூரிய ஹோரையில வில்வத்த வச்சு அர்ச்சனை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப நல்லது. கூட கோதுமையும் சேர்த்து வச்சு வழிபா கூட கோதுமையும் சேர்த்து வச்சு வழிபாடு பண்ணி, அத தானமா குடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது. மேச ராசிய பொறுத்தவரைக்கும், நல்ல வருமானம் வரக்கூடிய மாதமா தான் இந்த புரட்டாசி மாசம் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.